Hello everyone, நான் நவீன் குமார். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங்ல வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படினு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நிறைய வந்து பார்த்திருப்பீங்க. அதோட கண்டினியூட்டி தான் யூடியூப்ல வந்து நீங்க பார்க்கறீங்க அப்படினா Day 1 Day 2 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க Instagram Facebook அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா வரும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூம்ல வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல், அதுக்கு அப்புறம் பூஜா ரூம். இந்த லிவிங் ரூம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ண போறோம் அப்படினு கம்ப்ளீட்டா வந்து காமிச்சிருப்பேன். வெறும் லிவிங் ரூம்ல மட்டும் தான் நீங்க வந்து வர்க் வந்து பண்றீங்கனா அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த லிவிங் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமா வந்து பண்றோம். இந்த ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் வந்து பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இன்னொரு 2 பெட்ரூம் இருக்கு. 2 பெட்ரூம் வந்து கிளையண்ட் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ என்டையர் வந்து ஃப்ளாட் வந்து பண்ணாங்கன்னா இன்னும் கிளையண்ட்டுக்கு வந்து காஸ்ட்ன்றது வந்து கம்மியாக வரும். இன்னொன்று என்னென்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். பட் ஏன்னா இந்த 1 month 2 month 3 monthக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் டியூரேஷன் பொறுத்து அந்த 3 monthக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் வீடு வந்து தேடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 monthsக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து வீடு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் கிளைண்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஒரு பேசிக் கேபினெட் வந்து அடித்து கொடுக்குறது. அவங்க உள்ளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 month வந்து இருக்கிறாங்க. 3 month வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட முடியாது. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து குக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பேசிக் கவுண்டர் டாப் வந்து அடித்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் இருக்கும், யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து ரெடி பண்ணிடுவோம். கிச்சனில் கூட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூம், பெட்ரூம்லாம் வந்து பண்ணும்போது மாற்றி வந்து இப்போ ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை நாங்கள் ஃபுல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 monthக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் என்னென்னா அவங்க வந்து அந்த 3 monthக்கு வந்து இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து மூவ் பண்ணி திருப்பி அங்கே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் நினைப்பீங்க வீடு வந்து வேறு வந்து பார்த்துக்கிட்டு திருப்பி வந்து வந்துடலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா பேச்சுலராக இருந்தாங்கன்னா ஓகே, திங்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா திருப்பி ஷிஃப்டிங் இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. 2 bedroomsலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் இருக்காங்க. நம்ம வந்து லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். இந்த லிவிங் ரூமில் வந்து ஃபால் சீலிங்கில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் வந்து எப்படி ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஒரு ஒர்க்கு மட்டும் வந்து சொல்லாமல் ஜஸ்ட்டு வந்து சைட்டை வந்து விசிட் தான். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து லிவிங் ரூமோட ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடித்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து வெறும் லிவிங் ரூம் மட்டும் நம்ம இதில் வந்து பண்ணுறோம். ஏன்னா கிளைண்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஃப்ளாட்டு. இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட். இது வந்து யூனிட் வந்து கிடையாது, பூஜா ரூம். இது ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இது ஃபுல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறோம். பட் என்னென்னா பெரிய ஒர்க் இது. ஏன்னா டைல்ஸ் ஒட்டுறோம் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து ஒட்டணும். அப்படி இல்லைன்னா புள்ளி போட்டு கூட ஒட்டலாம். பட் என்ன இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ராச்சஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. பட் இருந்தாலும் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் அதிகமான தூசி வரக்கூடாது. ஏன்னா கிளைண்ட் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ட்ரில் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் மேலே அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா டைல் வந்து ப்ராப்பராக நிற்காது. ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாமே குட்டிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஃபுல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணுறோம். டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் பாலிஷ் வந்து பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த சைடெலாம் சோஃபாலாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த சைடு வந்து பிவிசி கபோர்டு இருந்தது. அந்த சைடு வந்து ஸ்டடி டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கி போட்டிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிட போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம கிச்சன் பண்ணது வந்து உள்ளே இருக்குது. அதுவும் வந்து ஃபைனல் வேணும் நான் காமிக்கிறேன்.
ஃபால் சீலிங் இது வந்து 2 லேயர்ஸ் வந்து ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். இதில் இருக்க டிசைன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் வந்து பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். எங்கெங்கே வந்து வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிறோம். சில இடத்துல வந்து இருக்கிற பாக்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு ஸ்விட்சஸ் பிளேட்ஸ் வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்தோன்னா பட்ஜெட் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெனோவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து லிவிங் ரூமோட வியூ. இந்த இடத்துல வந்து டிபி வச்சுருக்காங்க. அந்த டிபி நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. அதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா இது வந்து பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஆகிடும். ஏன்னா இது 4 inch வால். அதனால டிபி வந்து நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். டிபி வந்து அதே இடத்துல வந்து விட்டுருவோம். இதில் வந்து டிபி பாக்ஸ் வந்து 2 இருக்கும். இது வந்து 3 பேஸ். இது நீங்கள் சிங்கிள் பேஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய ஃப்ளாட்னால வந்து இந்த சைடும் இருக்குது. இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் கன்சீல்டு வந்து பண்ண மாட்டோம். கன்சீல்டு வந்து பண்ணால் பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாகிடும். பேஸ் இது வந்து ஃபால் சீலிங்கோட சேனல் வந்து நம்ம இந்த சைடில் வந்து போட போகிறோம். அதோட வியூ வந்து நான் காமிச்சிடுறேன். ஏன்னா முன்னாடி வந்து எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியணும். இது வந்து ஒரு விண்டோ, ஒரு பெரிய விண்டோ. இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஸ்டடி யூனிட் வந்து வந்துடும். மெயின் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட், பூஜா யூனிட், ஃபால் சீலிங், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருந்தது, திருப்பி அடிஷ்னலாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் அடிஷ்னலாக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம மாற்ற போகிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, போடுறோமா இல்லையா அப்படின்ட்டு ஃபைனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின் தான், ஏன்னா கிச்சன் பக்கத்தில் வந்து கிடையாது, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால வாஷிங் மிஷின் வச்சாலும் டிஷ்வாஷர் வச்சாலும் ஒரே கான்செப்ட் தான். அதை ஒரே ஒயர் கனெக்ஷனில் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் இதோட பவர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பாக்ஸ் வந்து வச்சு தனியாக வந்து கேசிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அது கன்சல்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பூஜா யூனிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம அதிகமாக வந்து பூஜா யூனிட்டில் தான் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃபால் சீலிங்கில் வந்து ஒயரிங் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தொங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு வீடியோ வந்து போடும்போது அதோடய ஃபால் சீலிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா அதோட லைட்ஸோட கண்ட்ரோல் வந்து எப்படி மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபால் சீலிங் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு, இந்த பழைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நான் அது காமிக்கிறேன். பண்ணும்போது வந்து நான் கம்ப்ளீட்டாகவே அந்த டிசைன் வந்து நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மார்பிள் பாலிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருந்ததுன்னா பாலிஷ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எடுத்துகிட்டு புது டைல் வந்து போட்டிங்கன்னா பெஸ்ட். இது இந்த இடத்துல தெரியுதுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட பாலிஷ்லாம் வந்து வார்னிஷ் வந்து பண்ணும்போது உள்ளே இழுத்துட்ருக்கோம். இதில் வந்து கரைச்சி நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா அந்த மார்பிள் ஸ்டோன் வந்து கீழே வரைக்கும் வந்து அதோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துருக்கும் உள்ளே. இந்த சைட்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20% வந்து ரிமூவ் பண்ணலாம். 100% வந்து ரிமூவ் பண்ண முடியாது. யாராவது வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கு எடுக்கிறதுக்காக தான் போய் சொல்கிறாங்கன்ட்டு அர்த்தம். ஏன்னா இந்தியன் மார்பிளில் ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ன்றது வந்து இழுத்துக்கும் உள்ள வரைக்கும். நீங்கள் தர வரைக்கும் தேய்ச்சாலும் கூட இந்த கலர்ன்றது வந்து வரும். ஒரு 20% 25% வந்து அந்த டார்க்னஸ் வந்து போகும். தவிர மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட்ன்றது வந்து இங்கே வந்து வரவே வராது. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. பட் எடுத்ததுக்கப்புறம் வந்து போகாது, அது அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. அதனால இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிஷ் தான் வந்து பண்ண போகிறோம். எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து
பட்ஜெட் வந்து அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ரூமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கனால பாலிஷ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்னென்னா இது வந்து பழைய ஃப்ளாட். இதுலேயும் வந்து நம்ம டைல்ஸ் தான் வந்து போட போகிறோம். இதுலேயும் மார்பிள் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் தான் வந்து போட போகிறோம். வால்ஸ் எல்லாமே வந்து டைல் தான். புட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து டைல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒர்க்கும் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.